யெகோவா நிசி எங்கள் ஜெயக்கொடி. யெகோவா நிசியே எங்கள் ஜெயக்கொடியே, உமக்கே ஆராதனை. யெகோவா ஈரே தேவைகளை சந்திப்பீர், உமக்கே ஆராதனை. யெகோவா நிசியே எங்கள் ஜெயக்கொடியே, உமக்கே ஆராதனை. யெகோவா ஈரே தேவைகளை சந்திப்பீர், உமக்கே ஆராதனை. சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா 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 அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா. ஜெபத்தின் காரணரே ஆராதனை, ஜெபிக்க வைத்தவரே ஆராதனை. ஜெபத்தின் காரணரே ஆராதனை, ஜெபிக்க வைத்தவரே ஆராதனை. ஜெபமே சுவாசமே, ஜெபமே தூபமே, ஜெபமே சுவாசமே, ஜெபமே தூபமே. ஜெபத்தின் வீரரே ஆராதனை, ஜெபத்தின் வீரரே ஆராதனை. சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. எஸ். அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா. அழகில் உன்னதரே ஆராதனை, அனைக்கும் ஆதரவே ஆராதனை. ஓ அழகில் உன்னதரே ஆராதனை, அனைக்கும் ஆதரவே ஆராதனை. அன்பின் ராஜனே ஆத்மநேசரே, அன்பின் ராஜனே ஆத்மநேசரே. சரோனின் ரோஜாவே ஆராதனை, சரோனின் ரோஜாவே ஆராதனை. சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஓ அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா. இயேசுவே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா. சர்வ வல்லவரே ஆராதனை, சாட்சியை மாற்றினீரே ஆராதனை. சொல்லுங்க. சர்வ வல்லவரே ஆராதனை, சாட்சியை நிறுத்தினீரே, சாட்சியை நிறுத்தினீரே ஆராதனை. மீண்டும் சர்வ வல்லவர், சர்வ வல்லவரே ஆராதனை, சாட்சியை நிறுத்தினீரே ஆராதனை. சத்தானை ஜெயித்தவரே, சாவை வென்றவரே, சத்தானை ஜெயித்தவரே, சாவை வென்றவரே. சர்வ சிருஷ்டிகரே ஆராதனை, சர்வ சிருஷ்டிகரே ஆராதனை. Praise the Lord. Hallelujah to our church believers, online viewers. உங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆகஸ்ட் மாதம் ஃபர்ஸ்ட் சண்டே இந்த ஆராதனைக்கு உங்கள் அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். கடந்த 7 மாதங்கள் ஆண்டவர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்தார், நம்மளை அற்புதமாய் வழிநடத்தி வந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இன்றைக்கும் நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம், ஆண்டவருடைய பந்தியில் நம்ம பங்கெடுக்க போகிறோம். ஸோ இந்த நாள் ஒரு வெற்றியின் நாளாக இருக்க போகிறது. ஆமென். தொடர்ந்து நம்ம ஆராதனைக்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்பதாக கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல கால வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, 2 அல்லது 3 பேருடைய நாமத்தில் கூடி வந்த அங்கு நீர் ஆண்டவரை வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர். ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு அறைகளிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை, உம்முடைய அபிஷேகம் இந்த காலவேளையில் ஊற்றப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை ஒரு வெற்றியின் ஆராதனையாக, ஒரு ஜெயத்தின் ஆராதனையாக, ஆமென், ஒரு ஆசீர்வாதத்தின் ஆராதனையாக இருக்கட்டும். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் ஆமென் நம்முடைய வர்ஷிப் டீமோட இணைந்து கர்த்தரை ஆராதனை செய்வோமா? சங்கீதம் 115 சங்கீதக்காரர் இப்படி சொல்லுகிறார். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய கிருபை நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். இந்த காலவேளை ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணுவோம். முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதிப்போமா? Yes Jesus. ஓ என் தேவனே, அழகே நீ, உமக்கு நிகராய் யாரும் இல்லை. உந்தன் இரத்தத்தில் வல்லமை, உந்தன் சிலுவை
ரட்சித்தி, என்னை ரட்சித்தி, தூக்கி எடுத்தி, கட்டுகள் உடைந்தது, விடுதலை. என்னை ரட்சித்தி, என்னை ரட்சித்தி, தூக்கி எடுத்தி, கட்டுகள் உடைந்தது, விடுதலை. உமக்கே மகிமை மகிமை சொல்லுவோம். உமக்கே மகிமை மகிமை, உமக்கே மகிமை மகிமை. இயேசுவே இயேசுவே, உமக்கே மகிமை மகிமை, உமக்கே மகிமை மகிமை, உமக்கே மகிமை மகிமை. இயேசுவே இயேசுவே, நீர் பெருகட்டும், நாங்கள் சிறுகட்டும். You increase and we decrease. ஓ என் தேவனே, சொல்லுங்க. அழகே அழகே நீ, உமக்கு நிகராய் யாரும் இல்லை, யாரும் இல்லை. உமது ரத்தத்தில் வல்லமை வல்லமை, உந்தன் சிலுவை என் மேன்மையே. என்னை ரட்சித்தீர், என்னை ரட்சித்தீர், தூக்கி எடுத்தீர், கட்டுகள் உடைந்தது, விடுதலை. சொல்லுங்க. என்னை ரட்சித்தீர், தூக்கி எடுத்தீர், கட்டுகள் உடைந்தது, விடுதலை. சொல்லுவோம். உமக்கே மகிமை மகிமை, உமக்கே மகிமை மகிமை, உமக்கே மகிமை மகிமை. இயேசுவே ஓ உமக்கே, ஜீசஸ் மகிமை. இயேசுவே, மீண்டும் சொல்லு. உமக்கே உமக்கே மகிமை மகிமை, உமக்கே மகிமை மகிமை. ஒவ்வொரு உதடும் இந்த காலை வேளை சொல்லட்டும். உமக்கே மகிமை, நாமத்துக்கே மகிமை, உமக்கே மகிமை மகிமை, உமக்கே மகிமை மகிமை, உமக்கே மகிமை மகிமை. இயேசுவே என்றும் அரசாளுவி, என் இயேசு ராஜாவே. என்றும் அரசாளுவி, என் இயேசு ராஜா. சத்தத்தை உயர்த்தி என்றும் அரசாளுவி, இயேசு ராஜாவே. ஓ என்றும் அரசாளுவி, என் இயேசு ராஜாவே. ஓ என்றும் அரசாளுகிற தெய்வம். கைகளை உயர்த்தி சொல்றீங்களா? என்றும் அரசாளுவி, என் இயேசு ராஜா. என் குடும்பத்தின் மேல் அரசாளுவி, என் இயேசு ராஜாவே. ஓஹோ என்றும் அரசாளுவி, என் இயேசு ராஜா. சொல்லிக்கொண்டே இருங்க. என்றும் அரசாளுவி, என் இயேசு ராஜாவே. மீண்டும் சொல்லுங்க. என்றும் அரசாளுவி, என் இயேசு ராஜாவே. மதுரை பட்டணத்தின் மேல் அரசாளுகிறீர், எங்க தேசத்தின் மேல் அரசாளுகிறீர். என்றோ என்றும் அரசாளுவி, என் இயேசு ராஜாவே. ஓ என்றும் அரசாளுவி, என் இயேசு ராஜாவே. என்னை ரட்சித்தீர், தூக்கி எடுத்தீர், கட்டுகள் உடைந்தது, விடுதலை. என்னை ரட்சித்தீர், தூக்கி எடுத்தீர், கட்டு
கட்டுகள் உடைந்தது, விடுதலை. மீண்டும் மீண்டும் சொல்லு. என்னை ரட்சித்தி, என்னை ரட்சித்தி, ஓ தூக்கி எடுத்தி. கட்டுகள் உடைந்தது, உடைந்தது, விடுதலை. கடைசி முறை. என்னை ரட்சித்தி, ஓ தூக்கி எடுத்தி. கட்டுகள் உடைந்தது, விடுதலை. உமக்கே மகிமை, மகிமை உமக்கே. Thank you Jesus. உமக்கே மகிமை இயேசுவே, இயேசுவே உமக்கே. Give you glory, we give you glory. இயேசுவே. கைகளை தட்டி ஆண்டவர் அரசாளுகிறவர், ராஜாதி ராஜா அரசாளுகிறவர். Oh, we want to thank you Lord, we want to praise you Jesus. Hallelujah. என்றும் அரசாளுகிறவர், நம்மை தூக்கினவர். ஆமென். இன்னொரு பாடலை பாட போகிறோம். ஒருவராலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால் எல்லாரும் பாவியாக்கப்பட்டோம். ஆனா ஒருவராலே, அவருடைய கீழ்ப்படிதல்னாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். We made righteous because of Jesus. இந்த பாடல்ல பாட போறோம். புது பாடல், ஆனா எளிதான பாடல். எங்களோடு சேர்ந்து பாட போறீங்க நன்றி உள்ள இருதயத்தோடு. ஒருவராலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். Thank you Jesus. Because of you we are made righteous. ஒருவராலே, ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவராலே, ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீ காரணர், நீ துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணர், எல்லா மகிமைக்கு பார்த்து சொல்றீங்களா? இயேசுவே நீ காரணர், நீ துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணர், எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள். மீண்டும் ஒரு விசை பாடுவோம். ஒருவராலே, ஒருவராலே, ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. கைகளை தட்டி எங்களோடு சேர்ந்து ஒருவராலே, ஒருவராலே, ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. கைகளை உயர்த்தி இயேசுவே, இயேசுவே நீ காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணர், எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணர், நீ துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணர், எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். சொல்லுங்க அப்பா, உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் எல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். பாவத்துக்கு மரித்து நம் நீதிக்கு பிழைத்திட கர்த்தர் நமக்காய் சிலுவையில பாவமானார். Thank you Jesus. நான் நீதி
நீதிக்கு பிழைத்திட என் பாவம் யாவையுமே நீ சிலுவை சுமந்தீரே. பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட என் பாவம் யாவையுமே நீ சிலுவை மீண்டும் சொல்றீங்க, மீண்டும் ஒரு விசை. பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட என் பாவம் யாவையுமே நீ சிலுவை. கைகளை உயர்த்தி இயேசுவே நீ காரண நீ துதிக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண எல்லா மகிமைக்கு பாத்திர. இயேசுவே yes Lord எல்லா துதிக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண மகிமைக்கு பாத்திர. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். சொல்லுங்க அப்பா. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். ஓ உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட கிருபையும் நீதியையும் நீர் ஈவாய் தந்தீரே. ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட கிருபையும் நீதியையும் நீர் ஈவாய் தந்தீரே. இயேசுவே நீ காரண என் துதிக்கு சொல்லுங்க அப்பா. இயேசுவே நீ காரண எல்லா மகிமைக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண துதிக்கு பாத்திர. இயேசுவே காரண மகிமைக்கு பாத்திர. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் முழு உள்ளத்தோடு. இந்த சொல்லுங்க ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். அப்பா அப்பா நீங்க மாத்திர சொல்ல கைகளை உயர்த்தி. இயேசுவே நீ பாத்திர நீ துதிக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண எல்லா மகிமைக்கு நீங்க சொல்லுங்க சத்த எழும்பட்டும். இயேசுவே நீ காரண நீ துதிக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண எல்லா மகிமைக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண நீ துதிக்கு பாத்திர. இயேசுவே மீண்டும் மீண்டும் சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே நீ காரண நீ துதிக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண எல்லா மகிமைக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண துதிக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண எல்லா மகிமைக்கு பாத்திர. உம்மை ஆராதிப்பேன். Thank you Jesus. Oh உம்மை ஆராதிப்பேன். உம்மை மாத்திரம் ஆராதிப்பேன். ஷக்கரா பரபது மரமலதேரே வாழ்நாளெல்லாம். கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படும். இயேசுவே நீ காரண துதிக்கு பாத்திரர் கனத்துக்கு பாத்திரர் எல்லா புகழுக்கு நீ பாத்திரர். ஷகரா மரவரவரவரவசே. ஓ கைகளை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன். ஒவ்வொரு உதடு சொல்லட்டும் இந்த காலை வேளையில் உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். இயேசுவே நீர் காரண நீர் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கு பாத்திர. சொல்லுங்க
இயேசுவே நீர் காரண நீர் துதிக்கு பாத்திர இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கு பாத்திர உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம் ஜீசஸ் உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம் இயேசுவே நான் இன்னைக்கு உயிரோடு வாழ்வதற்கு காரணம் நீங்க தான்ப்பா. சுகத்தோடு வாழ்வதற்கு காரணம் நீங்க தான். செழிப்போடு வாழ்வதற்கு காரணம் நீங்க தான். விடுதலையோடு வாழ்வதற்கு காரணம் நீங்க தான். நீதிமானாய் மாற்றப்பட்டது காரணம் நீங்க தான். கைகளை உயர்த்தி நீங்க தான்ப்பா காரணம். இயேசுவே நீர் காரண நீர் துதிக்கு பாத்திர இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கு பாத்திர உம்மை ஆராதிப்பேன். எஸ் ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுகிறோம் நீங்க தான் காரணர். உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே இயேசுவே வாழ்நாள் எல்லாம். எப்படி பர்வதங்கள் இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி இருக்குமோ அதுபோல அவருடைய பிள்ளைகளை என்றென்றும் சுற்றி இருக்கிறார். சங்கீதம் 125 நம்ம அடிக்கடி நாம் வாசித்துக் கொண்டே இருக்கிறோம். நம்மை சுற்றி எந்த கிருமிகள் காணப்பட்டாலும் அதை காட்டிலும் உண்மை அவருடைய கிருபை நம்மை சுற்றி இருக்கிறது. அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறை உள்ளது. இந்த பாடல பாட போறோம். அடிக்கடி இந்த பாடல பாடுங்க. அவர் நம்மை சுற்றி இருக்கிறார். ஆமென். இந்த பாடல பாட போறோம். கிருபை மேலான கிருபை. கிருபை மேலான கிருபை. கிருபை மேலான கிருபை. சிலுவையில் எல்லாமே முடிந்ததே. கிருபை மாறாத கிருபை. கிருபை மாறாத கிருபை. சிலுவையில் எல்லாமே மாறினதே. சூழ்ந்தீரே உம் கிருபையால் சூழ்ந்தீரே. சூழ்ந்தீரே என் வாழ்வை முழுவதும். கைகளை உயர்த்தி எங்களோடு சேர்ந்து சூழ்ந்தீரே உம் கிருபையால் சூழ்ந்தீரே. சூழ்ந்தீரே என் வாழ்வை முழுவதும். ஓ ஓ அவருடைய கிருபை அளவில் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. சொல்லுங்க. கிருபை அளவில்லா கிருபை. கிருபை அளவில்லா கிருபை. சிலுவையில் உம் அன்பை ஊற்றினீரே. கிருபை நித்திய கிருபை. கிருபை நித்திய கிருபை. சிலுவையில் எல்லாமே மாறினதே. சூழ்ந்தீரே உம் கிருபையா சூழ்ந்தீரே. சொல்லுங்க சூழ்ந்தீரே. சூழ்ந்தீரே என் வாழ்வை முழுவதும். ஓ
தாங்கி தாங்கி நடத்தினீ பாவத்தில் வீழ்ந்த போதிலும் நீர் என்னை தூக்கி நிறுத்தினீ என் வெட்கத்தை யாவும் மாற்றி ரத்தத்தாலே கழுவினீ என்னையும் பிள்ளையா ஏற்றுக்கொண்டு நீதிமானாக மாற்றினீ கிருபையே ஷகரமரமலரவஷத். Come on, raise your voice. கிருபையே என்று சொல்லுங்க. என்னை வாழ வைத்தது உங்க கிருபையே, முற்றிலும் எங்களை சூழ்ந்து கொண்டது உங்க கிருபையே. நல்ல அந்நிய பாஷையில இந்த கால வேளையில அவருடைய கிருபை உங்களை நிரப்பிட்டு இருக்கிறது. சோத்திரம் சொல்ல சொல்ல கிருபை பெருக பெருக உங்க வாழ்க்கையில பெருகுது. துதி சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில கிருபை பெருகுது. கர்த்தருடைய பிரசன்னம் தொடுற வரைக்கும் விடாதீங்க. எப்படி யாக்கோபு, ஓ ரமலா ரமாஷோ, யாக்கோபு நதியில யாக்கோபு ராத்திரி போராடின போது ஆண்டவர் அவனை வந்து தொட்டாரோ, இந்த காலையில கர்த்தர் உங்களை தொடுகிறார். ஷாக்கமார் அந்நிய பாஷையில பேசுங்க. தொடுங்கப்பா, தொடுங்க. உங்களுடைய கிருபை, உங்களுடைய கிருபை, உங்களுடைய கிருபை என்ன நீதிமானாய் மாற்றினது. ஓ ரபா 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 ரீபலோ மராஜரே. ஓ கிருபையால் சூழ்ந்தீரே, சூழ்ந்தீரே, கிருபையால் சூழ்ந்தீரே, சூழ்ந்தீரே என் வாழ்வை முழுவதும். யாக்கோபுக்கு யாப்போக்கு நதியில பயந்து கொண்டு, இருள் நிறைய பேருக்கு ராத்திரி வந்தாலே பயமா இருக்கிறது. ஐயோ, எப்படி இந்த ராத்திரி நம்ம கடக்க போகிறோம், எப்படி இந்த 12 மணி நேரத்தை கழிக்க போகிறோம், எப்ப விடியும், எப்ப என் வாழ்க்கை மாறும். கர்த்தர் அன்னைக்கு யாப்போக்கு கரையில அவனை தேடி வந்தாருங்க. அவனை தேடி வந்தாருங்க. கிருபை தேடி வந்துச்சுங்க. அளவில்லாத கிருபை அவனை தேடி வந்தது. அவன் பலவீனத்திலும் அவனை பார்த்து சொன்னார், இனிமேல் நீ யாக்கோபு கிடையாது, நீ இஸ்ரவேல். You are a prince of God. இந்த காலவேளை ஆண்டவர் தான் சொல்லுகிறார், you are a prince. நீ இளவரசன், ஆண்டவருடைய இளவரசன். நீ ஆண்டவருடைய இளவரசி. மனுஷர்கள் உங்களை எப்படி கருதினாலும் சரி, அவங்க எப்படி உங்களை நினைச்சாலும் சரி, கர்த்தர் இந்த காலவேளை சொல்றார், you are my princess, you are my prince. அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. அன்னைக்கு ராத்திரி அவனை கிருபை சூழ்ந்து கொண்டது போல கைகளை உயர்த்தி கிருபை போதும்னு சொல்லுங்க. ஆண்டவரே, சூழ்ந்தீரே, உம் கிருபையால் சூழ்ந்தீரே, சூழ்ந்தீரே என் வாழ்வை முழுவதும். சொல்லுங்க, சூழ்ந்தீரே, சூழ்ந்தீரே, கிருபையால் சூழ்ந்தீரே, சூழ்ந்தீரே என் வாழ்வை முழுவதும். நான் சொல்லுகிறேன், இந்த மாதத்தில் முதல் வாரத்தில் சில பேர் நினைக்கிறீங்க, எப்படி இந்த மாதத்தை நான் கடக்க போகிறேன்? How will I make it this month?
நான் சொல்றேன், கர்த்தருடைய கிருபை உங்களை வழி நடத்தும். கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கும். கர்த்தருடைய கிருபை உங்களை போஷிக்கும், உங்களை உடுத்துவிக்கும். கர்த்தருடைய கிருபை உங்களை கனப்படுத்தும், உங்களை ஆசீர்வதிக்கும். கைகளை உயர்த்தி, கிருபையே, மாறாத கிருபையே, கிருபையே, நித்திய கிருபையே. கடைசியா நீ கைகளை உயர்த்தி, சூழ்ந்தீரே உம் கிருபையால் சூழ்ந்தீரே, சூழ்ந்தீரே என் வாழ்வை முழுவதும். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை அவருடைய கிருபை சூழ்கிறது. ஓ சூழ்ந்தீரே, முழுமையாய் சூழ்ந்தீரே, சூழ்ந்தீரே என் வாழ்வை முழுவதும். அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி அமைதியா நீங்க இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாம். ஆண்டவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. எப்படி யாப்போக்கு நதிக்கு கர்த்தர் தேடி வந்தாரோ அதுபோல உங்க வீட்டுக்குள்ள கர்த்தருடைய பிரசன்னம் வந்திருக்கிறது. கர்த்தருடைய அளவில்லாத பிரசன்னம் உங்க சரீரத்துக்குள் வந்திருக்கிறது. உங்க வாழ்க்கையை மாற்றுகிறது. அவர் கிருபை உங்களை ஒருபோதும் வெறுக்காது. மனுஷர்கள் வெறுத்தாலும் கிருபை உங்களை வெறுக்காது. மனுஷர்கள் உங்களுக்கு எதிராய் வந்தாலும் கிருபை உங்களுக்கு எதிராய் வராது. உங்களை சூழ்ந்து கொள்ளுகிற கிருபை, உங்களை அரவணைக்கிற கிருபை, உங்களை தாங்கி தேற்றுகிற ஒரு கிருபை. இந்த காலவேளை தேற்றுங்க சுவாமி. கிருபை, கிருபை. அன்னைக்கு யாப்போக்கு நதியில யாக்கோபை தேற்றுனீங்களே, தேற்றுங்க சுவாமி. உங்க பிள்ளைகளை தேற்றுங்க சுவாமி. இளவரசர்களை தேற்றுங்க, இளவரசிகளை தேற்றுங்க. Thank you Jesus. அவருடைய ரத்தம் உங்களுக்காய் எனக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அவருடைய ரத்தம் நமக்காய் இன்றும் நன்மையானதை பேசிக் கொண்டிருக்கிறது. ஆபேலுடைய ரத்தம் பழி வாங்கும்படி பேசினது. ஆனா குற்றமற்ற மாசில்லாத ரத்தம், ஒரு பாவம் செய்யாத இயேசுவின் ரத்தம் இன்றும் உங்களுக்காய் பேசிக் கொண்டிருக்கிறது. இன்றும் உங்களுக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அதனால இந்த பாடலை பாடி நாம் முடிக்க போறோம். நீர் சிந்திய ரத்தம் எனக்காய் பரிந்து பேசுது. நீர் சிந்திய ரத்தம் என்னை வாழ வைக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ரத்தத்தை நாம், ஏன்னா இன்னைக்கு கம்யூனியன் சர்வீஸ்ல நாம் பங்கு பெற போகிறோம். இவ்வளவு நாள் நம்மளால கம்யூனியன் சர்வீஸ் எடுக்க முடியல, ஆண்டோடைய பந்தியில பங்கு பெற முடியல. ஆனா இன்றைக்கு கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதனால இந்த ஒருபோதும் இந்த பந்தியை அசட்ட பண்ணிடாதீங்க, புறக்கணிச்ச இப்பொழுதே மனம் திரும்பிருங்க. இன்றைக்கு பங்கு பெற்றுங்க, ஒப்புரவாயிருங்க. ஏன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம், ஸ்லாக்கியம் இயேசுவின் ரத்தத்தின் மூலமாய், சிலுவை மூலமாய் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த பாடலை பாட போகிறோம். நீ சிந்திய ரத்தம் எனக்காய் பரிந்து பேசுது. நீ சிந்திய ரத்தம் தினம் என்னை வாழ வைக்குது. நீ சிந்திய ரத்தம் எனக்காய் பரிந்து பேசுது. நீ சிந்திய ரத்தம் தினம் என்னை வாழ வைக்குது. நான் நன்றாய் வாழ்வதற்கு சிலுவையிலே உம் ஜீவனை தந்தீ. எனக்காய் நீ சாபமானி, எனக்காக நீ சாபமானி. முள்முடியால் சூட்டப்பட்டி, முள்முடியால் சூட்டப்ப
சூட்டப்பட்டி கைகளை உயர்த்தி அறிக்கை செய்றீங்களா? உம்மாலே நான் விடுதலையானேன், உம்மாலே நான் விடுதலையா. அறிக்கை செய்யுங்க, உம்மாலே சுகம் பெற்று. யெகோவா ராஃபா, உம்மாலே நான் விடுதலையானேன், உம்மா மன்னிப்பு மன்னிப்பு பெற்று, உம்மாலே நான் சமாதானோ, உம்மாலே உம்மாலே இயேசுவே, உம்மாலே சுகம் பெற்று, உம்மாலே மன்னிப்பு பெற்று, உம்மாலே நான் சமாதானம் பெற்றே. நீ சிந்திய ரத்தம் எனக்காய் பரிந்து பேசு. அவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, நீ சிந்திய ரத்தம் தினம் என்னை வாழ வைக்குது. நீ சிந்திய ரத்தம் எனக்காய் பரிந்து பேசுது. நீ சிந்திய சத்தத்தை உயர்த்தி கைகளை உயர்த்தி என்னோடு சேர்ந்து, நீ சிந்திய ரத்தம் எனக்காய் பரிந்து பேசுதே. நீ சிந்திய ரத்தம் தினம் என்னை வாழ வைக்குது, வாழ வைக்குது. நீ சிந்திய ரத்தம் எனக்காய் பரிந்து பேசுதே. நீ சிந்திய ரத்தம். நல்ல கைகளை தட்டி விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்க, சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்க, சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயோ, இயேசுவின் ரத்தம் ஜெயோ. இயேசுவின் ரத்தத்தால் நான் சுகமானே, இயேசுவின் ரத்தத்தால் விடுதலையானே, சுகமானே. நான் சுகமா. அறிக்கை செய்ய கைகளை உயர்த்தி, சுகமானே 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 ரபபபபபப சுகமானே 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 சுகமானே. நான் விசுவாசிக்கிறேன், இன்று கண்ட எகிப்திய நீங்க வாழ்நாள் எல்லாம் பார்க்க போறது கிடையாது. உங்களை துரத்தி வந்த, உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்த எல்லாம் இயேசுவின் நாமத்தில் செங்கடல்ல மூழ்கடிக்கப்படுகிறது, மூழ்கடிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் மூழ்கடிக்கப்படுகிறது. இனிமேல் அந்த பிரச்சனை, அந்த தொந்தரவு, அந்த வியாதி, அந்த பயம் இனிமேல் உங்களை தொடர்வது இல்லை, தொடர்வது இல்லை, தொடர்வது இல்லை. விடுதலையானே, விடுதலையானே. அறிக்கை செய்ய, விடுதலையானே இயேசுவின் ரத்தத்தால். விடுதலையானே, விடுதலையானே, விடுதலையானே இயேசுவின் ரத்தத்தால். once again விடுதலையானே, விடுதலையானே, விடுதலையானே இயேசுவின் ரத்தத்தால். உம்மாலே நான் விடுதலையானே, உம்மாலே நான் சுகம் பெற்றே, உம்மாலே நான் மன்னிப்பு பெற்றே, உம்மாலே நான் சமாதானம் பெற்றே, உம்மாலே உம்மாலே நான் விடுதலையானே, உம்மாலே நான் சுகம் பெற்றே, உம்மாலே நான் மன்னிப்பு பெற்றே, உம்மாலே நான் சமாதானம் பெற்றே. விசுவாசிங்க, கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். இன்று கண்ட எகிப்தியனை நீங்க வாழ்நாளெல்லாம் பார்க்க போறது கிடையாது. அந்த அடிமைத்தனத்தின் ஆவி இனிமேல் உங்களை பின்தொடர முடியாது.
சர்ப்பத்தின் ஆவி உங்களை பின்தொடர முடியாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சர்ப்பத்தின் தலையை ஆண்டவர் உடைச்சாரா, செங்கடல் காணப்பட்ட சர்ப்பத்தின் தலையை உடைச்சார். I strongly believe that no more complications, no more condemnations. அவருக்கு adoration பண்ணுங்க. Thank you Jesus சொல்லுங்க. Thank you Jesus சொல்லுங்க. No more complications, no more condemnation. இனிமேல் சாத்தான் எங்களை கண்டம் பண்ண முடியாது. இனிமேல் சாத்தான் எங்களை கண்டம் பண்ண முடியாது. ஷபபபலரகா. Let us plead the blood of Jesus. Let us plead the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தை அறிக்கை செய்வோம். இந்த பாடலை பாடி நாம் முடிக்க போகிறோம். இது பழைய பாடல். Oh precious blood that washed my sin away. இந்த பாடலை பாடி முடிக்க போகிறோம். Oh the blood of Jesus. Oh the blood of Jesus. Oh the blood of Jesus. It washes white as snow. Yeshuve, Yeshuve, rattame. Solunga Yeshuve, Yeshuve, rattame. Yeshuve, rattame. பாவம் நீங்க கழுவினதே. சொல்லுங்க. ஓ இயேசுவே ரத்தமே. அறிக்கை செய்க. இயேசுவே ரத்தமே. ஓ இயேசுவே ரத்தமே. பாவம் நீங்க கழுவினதே. என்னை நீதிமானாய் மாற்றினதே. பாவம் நீங்க கழுவினதே. பாவம் நீங்க கழுவினதே. என்னை நீதிமானாய் மாற்றினதே. Thank you Jesus. உம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தம் எங்கள் பாவங்களை கழுவினதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை தகுதிப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை தலை நிமிர செய்ததற்காய் ஸ்தோத்திரம். நாங்க வெட்கப்பட்டு போகலப்பா, இனிமேலும் நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். உம் ரத்தம் தொடர்ந்து எங்க வாழ்க்கையில ஆண்டவரே எங்களை வாழ வைத்து கொண்டுதான் இருக்கும். உம்முடைய ரத்தம் எங்களை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கும். உம்முடைய ரத்தம் எங்களை சுத்திகரித்து கொண்டுதான் இருக்கும். Thank you for the cross. Thank you for the blood. இயேசுவின் ரத்தத்துக்காக நன்றி சொல்றீங்களா? நன்றி அப்பா. உம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். Thank you. தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நமக்காக நன்மையான காரியங்களை பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக நாம் நன்றி சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த தருணத்திற்காக ஸ்தோத்திரம். ஆமென். தொடர்ந்து இந்த வாரத்துக்கு ஒரு அனௌன்ஸ்மென்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கவனமாய் கவனிக்குமாறு அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆகஸ்ட் மாதமும் முழுமையாக நமக்கு ஆன்லைனில் தான் சர்வீஸ் உண்டு. நீங்கள் எல்லாம் நியூஸ் ஃபாலோ பண்ணி கொண்டிருப்பீர்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஸோ ஆகஸ்ட் மாதமும் நம்மளால் கூடி வர முடியாது. எனவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சரியாக 9 மணிக்கு காலையிலே நமக்கு ஆராதனை ஆன்லைனில் உண்டு. நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களையும் கலந்து கொள்ள சொல்லுங்கள். நிச்சயமாக அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. வருகிற வெள்ளிக்கிழமை, அதாவது ஆகஸ்ட் 7ஆம் தேதி நமக்கு நைட் ஆஃப் வர்ஷிப் உண்டு. ஆமென். லைவாக டெலிகாஸ்ட் பண்ணப்படும். அதிலையும் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக நாங்கள் அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம். இன்றைய ஆராதனை முடிவிலே கர்த்தருடைய பந்தி உண்டு.
ஆமென். நீங்கள் எல்லாருமே ரெடியாக இருப்பீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பத்தையும் ரசத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வைத்திருப்பீர்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென். நீங்கள் ரெடி பண்ணி வைக்காவிட்டால் நீங்கள் இந்த டைமில் இந்த ஃபியூ மினிட்ஸில் மெசேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாகவே நீங்கள் ரெடி பண்ணி வைக்குமாறு அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆராதனை முடிவிலே, அதாவது மெசேஜுக்கு அப்புறம் பாஸ்டர் நடத்தும் பொழுது பாஸ்டரோடு இணைந்து நீங்களும் குடும்ப தலைவர்கள் அப்பத்தையும் ரசத்தையும் பரிமாறும்படியாக நாங்கள் அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். இந்த நாள் ஒரு வெற்றி நாளாக இருக்க போகிறது. ஆண்டவர் வாக்கு பண்ணபடியே இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின் படியே ஆமென் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவர்களாக ஆண்டவர் நம்மளை இந்த ஆகஸ்ட் மாதம் வழி நடத்துவாராக. தொடர்ந்து உங்கள் ஜெப குறிப்புகள் மற்றும் சாட்சிகளை ஸ்கிரீனில் காணும் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிவிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் இணைந்து தேவனுடைய தொடர்ந்து துவோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை பேடிஎம், ஃபோன்பே மற்றும் கூகுள் பே மூலம் நம்முடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸை வைத்து நீங்கள் செலுத்தலாம். நம்முடைய சபையின் பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் இதோ. அக்கவுண்ட் நம்பர் 0898000007753. IFSC code IOBA 0000898. Account holders name Good Samaritan. மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீனில் காணும் எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நம்முடைய சபையின் பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸை www.hedgetower.in என்ற நம்முடைய சபையின் இணையதளத்திலும் கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அதையும் பயன்படுத்தி உங்கள் காணிக்கைகளை செலுத்தலாம். நம்முடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸை நம்முடைய யூடியூப் டிஸ்கிரிப்ஷனிலும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இப்பொழுதும் இந்த வாரம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்கள் நீங்கள் எழுந்து நில்லுங்கள். உங்களுக்காக இப்போ பாஸ்டர்மா ஜெபிப்பார்கள். விசேஷமாக இந்த வேளையிலும் கூட காணிக்கை கொடுத்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் பிறந்த நாள் காண்கின்றவர்கள் திருமண நாளை அனுசரிக்கிற தேவ பிள்ளைகளுக்காகவும் இப்போ நாம் ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக இதான் ஜெப குறிப்புகள் நீங்கள் கையில் வைத்திருப்பீர்களாகில் அதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்காகவும் இப்பொழுது நாம் ஜெபிப்போம். ஆன்லைன் மூலமாய் கொடுத்து அநேக தேவனுடைய பிள்ளைகள் கொடுத்தார்கள். அது மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. அந்தபடியினால் கர்த்தர் இந்த காணிக்கையை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசிங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கென்று உமக்கென்று மனப்பூர்வமாய் இந்த காணிக்கையை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டு காணிக்கை பெட்டியில் கொண்டாந்து போட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய கிருபை அவர்களோடு கூட இருப்பதாக. கொஞ்சத்திலிருந்தும் அதிகத்திலிருந்தும் மனமுவந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் காணிக்கைகளை செலுத்தியிருக்கிறார்கள். மகிழ்ச்சியோடு உமக்கு ஆராதனை செய்திருக்கிறார்கள். கர்த்தாவே அதை ஆசீர்வதியும், அங்கீகரித்தருளும், அதை ஏற்றுக்கொள்ளும். ஆபேலின் காணிக்கையை நீர் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப்பு கொண்ட பரிசுத்தவான்கள் உமக்கென்று ஆண்டவர் அநேக காரியங்களை செலுத்தினார்கள், காணிக்கைகளை செலுத்தினார்கள். அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சீமானாக்கினீர் ஆண்டவரே. அதுபோல நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தனக்கு இருக்கிறதிலும் ஆண்டவராய் கத்தா அதிகத்திலும் குறைவிலும் கர்த்தருக்கு என்று கொடுத்து அஞ்சப்பம் 2 மீனை அதை நீர் ஆசீர்வதித்து 5000 அதை பெருகச் செய்வீராக. அது அநேக ஊழியர்களுக்கும் சபைக்கும் சுவிசேஷ பணிக்கும் ஆண்டவரே அது ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக, வட இந்திய ஊழியங்களுக்கும் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கரம், கர்த்தருடைய கரம் கொடுத்த பிள்ளைகளோடு குடும்பத்தோடும் இருப்பதாக. விசேஷமாக ஏதாவது ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் உம்முடைய பிள்ளைகள் ஆங்காங்கு கூடியிருக்கிற பிள்ளைகள் கைகளை வைத்திருப்பார்களாகில் எதற்கென்று அவர்கள் ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே அந்த ஜெபத்துக்கு நீர் பதில் தருவீராக. நீ ஜெபத்தை கேட்கிற தேவன், ஜெபத்தை தள்ளாத தேவன் ஆண்டவரே. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினவர் நீர் ஆண்டவரே. அந்தபடியே நான் முக்கியமாக இந்த ஜெப குறிப்புகளை நம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு பதில் தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் விசேஷமாக பிறந்த நாளை காண்கின்ற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டை முடிக்க செய்திருக்கிறீர், ஒரு ஆண்டை தொடர செய்திருக்கிறீர். நீ ஜீவன் சுகபலனை தந்திருக்கிறீர் ஆண்டவரை. உமக்கென்று வாழ கிருபை செய்வீராக. நீர் கொடுத்த அந்த ஜீவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்மையும்
கிருபையும் தொடரும் என்று சொன்னீரே, இந்த தேவனுடைய கிருபை நன்மை அவர்களை தொடர்வதாக. இந்த பிறந்த நாளை மென்மேலும் அவர் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவர். அவர் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக, அநேகருக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக திருமண நாளை அனுசரிக்கிற அருமையான எங்களுடைய தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதித்தலும், அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தலும். கர்த்தருக்கு பயப்படுற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிற தேவன், வர்த்திக்க பண்ணுகிற தேவன். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று ஆண்டவரே நீங்கள் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறீரே, அப்படியாக அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து அவர்களுடைய தேவைகளெல்லாம் சந்திப்பீராக. திருமணமானவர்கள் என்னை அநேக ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் எல்லாம் இருக்குமாகில் இந்த ஆண்டில் அவர்கள் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய மகிழ்ச்சியாய் நிரப்புவீராக, குறைவுகளை நிறைவாக்குவீராக, திருப்திப்படுத்தி அனுப்புவீராக. திருமண வாழ்வு ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு மன வாழ்வாய் இருப்பதாக என்று நாங்கள் பிளஸ் பண்ணுகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை, உம்முடைய ஆசீர்வாதம் சபையோடும் அருமையான தேவ பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் இந்த வாரத்தின் முதல் நாளில், இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவருடைய வார்த்தையை நம்மளோடு பகிர்ந்து கொள்ளும் முன்பாக நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் முகத்தை நோக்கி பார்ப்போமா? எங்களை அருமையாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களை நீர் உண்மையாக நேசிக்கிறதுனால எங்களோடு பேசுகிறீரப்பா. நீர் பேசும் தெய்வம், நீர் உயிருள்ள தெய்வம். ஆண்டவரே, இந்த நாள் எங்களோடு பேசும். இந்த ஆன்லைன் சர்வீஸில் அங்கங்கே இருந்து வீடுகளில் இருந்து ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கிறவர்களோடு பேசி அவர்களுடைய ஆவிக்குரிய சரீரப்பிரகாரமான எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல எங்கள் பிதாவே, ஆமென். இன்றைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குரிய வாக்கு தத்தத்திலிருந்து நான் தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குரிய வாக்கு தத்தம் 1 கொரிந்தியர் நிருபம் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவருக்கு பல பெயர் உண்டு, அதில் ஒன்று ஜெயம் கொடுக்கிற தேவன். நான் எப்பொழுதும் பிரசங்கம் பண்ணும்பொழுது சொல்லுவேன், there is no failure for a Christian because there is no failure in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு தோல்வியே இல்லாதனாலே கிறிஸ்துவின் நாமத்தை தரித்திருக்கிற ஒரு மெய் கிறிஸ்தவனுக்கு தோல்வியே கிடையாது. ஜெயம் கொடுக்கிற தேவன். ஆனால் ஆண்டவர் ஜெயம் கொடுப்பதற்கு சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். விசுவாசத்தினாலே நாம் தேவன் மேலே வைக்கிற விசுவாசத்தினாலே நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அது மாத்திரமல்ல, ஜெபமே ஜீவன், ஜெபமே ஜெயம் என்பது போல ஜெபம் என்கிற ஆயுதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை பயன்படுத்தி நாம் ஜெயம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். அது மாத்திரமல்ல, ஐக்கியம், ஃபெல்லோஷிப், குடும்ப ஐக்கியம், சபை ஐக்கியம், இந்த ஐக்கியத்தின் மூலமாக ஜெயம் கொடுக்கிறார். நான் இந்த 50 ஆண்டு ஊழிய காலத்தில் நான் பார்த்துருக்கிறேன், இந்த ஐக்கியம் எவ்வளவு முக்கியம். ஒரு விசுவாசிக்கு குடும்பத்தில் ஐக்கியம் மாத்திரம் இல்லை, ஒரு சபையோடு ஐக்கியம் இருப்பது அந்த அவருக்கு எல்லாவற்றிலும் ஜெயத்தை அனுபவிக்க உதவி செய்யும். ஐக்கியம் அது மாத்திரம் இல்லை, விசுவாசத்தை அறிக்கை, ஃபெய்த் கன்ஃபெஷன், விசுவாச அறிக்கையினாலே ஜெயம். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு ஜெயம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு ஜெயம் கொடுக்கிறது. நம்ம இதில் வாசிக்கிறோம், மரணம் நேடுதாக இருந்தாலும் நம்முடைய ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும்
சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள் என்று வெளிப்படுத்தல் 12:11 வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 1:6 இப்படி வாசிக்கிறோம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம் இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு ஜெயம் கொடுக்கிறது. ஆண்டவர் இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்பதனால சிலர் நினைக்கிறார்கள் மந்திரம் போல இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்வதனால ஜெயம் வரப்போவதில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தினார். அது சரித்திரபூர்வமான உண்மை. அதை உண்மையாய் விசுவாசித்து எனக்காக உங்களுக்காகவும் அந்த இரத்த சிந்தனை என்பதை விசுவாசித்து நான் அதை அறிக்கையிடுவோமானால், அதை கிளைம் பண்ணுவோமானால், இந்த எனக்கு உங்களுக்கும் இயேசுவின் இரத்தத்தினால எப்பொழுதும் ஜெயம். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார் அல்லவா, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்தவனுக்கு எப்பொழுதும் வெற்றி, எல்லா இடங்களிலையும் வெற்றி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை சாத்தான் ஊடுருவ முடியாது. The devil cannot penetrate the blood of Jesus Christ. அந்த இயேசுவின் இரத்தத்தை நம்ம விசுவாசித்து அறிக்கையிட்டு நாம் அதை அபியாசிப்போமானால் சத்ரு அதை ஊடுருவி அதை நுழைந்து நம்மை தாக்க முடியாது. அருமையான தேவனுடைய தீர்க்கதரிசி எசேக்கியா பிரான்சிஸ் ஒவ்வொரு முறை வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுதும் அவர் ஒரு நிமிடம் நின்று கண்களை மூடி தலையில் கையை வச்சு இப்படி ஒரு ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரை, என்னையும் என் மனதையும் என் சரீரத்தையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் உடைய இரத்தத்துக்குள்ளும் மறைத்து கொள்ளும். சாத்தானுடைய எல்லா தாக்குதலுக்கும் என்னை விலைக்கு பாதுகாத்து கொண்டு ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணி அந்த ஜெபத்துக்கு பிறகுதான் வீட்டை விட்டு வெளியே புறப்படுவார். இதை நானும் என் வாழ்க்கையில் அபியாசித்திருக்கிறேன். ஜெபம் பண்ணாமல் வீட்டை விட்டு நாம் வெளியே போவது ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை. நாம் செய்ய வேண்டியது ஜெபம். இயேசுவின் ரத்தம். 50 வருஷ ஊழியத்தை நான் பார்த்துருக்குறேன். பொதுவாக ஜெபம் பண்ணாமல் போகிறது இல்லை. ஆனால் சில சமயத்தில் மறந்து அவசரத்துக்கென்று ஜெபிக்காமல் போன பொழுதெல்லாம் சில சாத்தானுடைய தாக்குதலை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆனாலும் கிருபையினால் கர்த்தர் காத்திருக்கிறார். எங்கள் சபையில் புதூரில் அல்லேலூயா டவரில் ஊழியத்தில் இருக்கிற சங்கர் என்ற உண்மையான ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். நாங்கள் வெளிநாட்டில் இருக்கும் பொழுது அவர் ஆட்டோ ரிக்ஷாவில் ஒரு கூட்டத்துக்காக புறப்பட்டு போன பொழுது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகி ஆட்டோ எல்லாம் ரொம்ப சேதமாகி அவருக்கு கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. நான் இந்தியா திரும்ப வந்த பிறகு அவரை பார்த்து, அவர் ஆஸ்பத்திரியில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சுகமாகி வந்தார். அவரை பார்த்து நான் கேட்டேன், சங்கர், நீ அங்கே போகும்பொழுது காலையில் ஜெபம் பண்ணிட்டு போனியா? இயேசுவின் ரத்தத்தை உரிமை பாராட்டி ஜெபம் பண்ணிட்டு போனேன்னு கேட்டேன். அவர் பொய் சொல்ல மாட்டார் சார், மற்றவங்களும் சொல்லுவாங்க ஆமான்ருவாங்க. ஆனால் அவர் சொன்னார், பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணலை, அவசரமாக லேட் ஆகிடுச்சுன்னு புறப்பட்டேன். பாருங்கள், அந்த ஒரு சின்ன கேப் பிசாசுக்கு இடம் இருந்தது, ஆனால் ஜீவனை தொட முடியவில்லை. தேவன் இரக்கம் பாராட்டினார். அந்த இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையை விசுவாசித்தவர்களாய் மந்திரம் போல சொல்லாமல் நம்ம இன்றைக்கு அதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நான் உரிமை பாராட்டோமானால் நமக்கு ஒரு பெரிய அருமையானுடைய பாதுகாப்பும் சுகமும் வெற்றியும் விடுதலையும் இருக்கிறது. சமீபத்தில் பாஸ்டர் ஜோசப் ஆல்ரின் அவர் பிரதான ஆசாரியரே என்ற சீடியில் அவர் பாடி வெளியிட்டிருக்கிற இந்த இரத்தமே என்ற பாடல் எனக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. அந்த பாடலை இப்பொழுது என்னோடு சேர்ந்து பாடுறாங்களா? வீடுகளில் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் அந்த ஃபோனில் இல்லை டிவியில் அந்த
வர ஸ்க்ரீனில் வர்ற வார்த்தையை வைத்து நல்ல வாயை திறந்து பாடுங்கள். என்னோடு சேர்ந்து பாடுங்கள், எங்களோடு சேர்ந்து பாடுங்கள். அந்த இயேசுவின் இரத்தத்தை பற்றிய இந்த பாடலை பாடுற பிறகு இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து நான் தொடர்ந்து உங்களோடு பேச விரும்புகிறேன். ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையாக பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையாக சென்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே, பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே, சுத்தமான சாட்சியை எனக்கு தந்து, சுத்தமான சாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. தூரமான புற ஜாதி எனக்கு சொந்தம் என்ற உறவை தந்த ரத்தமே, தூரமான புற ஜாதி எனக்கு சொந்தம் என்ற உறவை தந்த ரத்தமே, ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள், ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே, பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. எனக்கு ஒரு உண்மை சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. இப்பொழுது ஆடு மாடுகளை சந்தையில் வாங்குவது போல அந்த நாட்களிலே மனிதர்கள் ஆண்களையும் பெண்களையும்
சந்தைகளை போட்டு சந்தைகளை கொண்டு போய் அடிமையாய் விற்பதுண்டு. அது விசேஷமாக ஆப்பிரிக்கா தேசத்தில் உள்ளவங்களை அடிமைகளாக கொண்டு வந்து அவர்களை மிருகங்களைப் போல நடத்துகிற ஒரு காலம் இருந்தது. அப்பொழுது ஒரு அடிமை சந்தையிலே ஒரு பெண்ணை ஒரு பெரிய மனிதன் பணக்காரன் விலை கொடுத்து வாங்கின உடனே அவளுக்கு ஏற்கனவே பயங்கர கசப்பு. இந்த மனிதன் என்னை அடிமையாகி கொண்டு போய் என்னை வேதனைப்படுத்த போகிறான் என்று சொல்லி அவனை மேலே துப்பி அவனை தூஷித்து அவனை திட்டினாலாம். ஆனால் அந்த விலை கொடுத்து வாங்கின அந்த மனுஷன் அவளை பார்த்து சொன்னானா, நான் உன்னை அடிமையாக்குவதற்காக நான் உன்னை வாங்கவில்லை, உன்னை விடுதலையாக்குவதற்காக நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறேன், உனக்காக நான் கிரயம் கொடுத்திருக்கிறேன், நீ இப்பொழுது யூ ஆர் ஃப்ரீ. அந்த விடுதலை பத்திரத்தை அவள் கையில் கொடுத்து நீ விடுதலையாகி போகலாம் என்று சொன்னான். அப்பொழுதுதான் அவனுடைய உண்மையான அன்பு அவளுக்கு புரிந்தது. உடனே அவனுடைய பாதத்தில் விழுந்து அழுது, நான் என் வாழ்நாள் எல்லாம் நான் உமக்கு அடிமையாக வேலை செய்வேன், நீர் என்னை அடிமையாக்குவதற்காக என்னை வாங்கவில்லை என்று சொல்லி அந்த மனுஷனுடைய பாதத்தில் விழுந்து தன்னை அர்ப்பணித்தாராம். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராக இயேசுவும் இன்றைக்கு என்னையும் உங்களையும் தம்முடைய சொந்த இரத்த கிரயத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் ஆவியினாலும் சர்ரத்தினாலும் தேவனை மையப்படுத்துங்கள். இன்று என்னையும் உங்களையும் இயேசு கிரயம் கொடுத்து தம்முடைய சொந்த இரத்தத்தை கிரயமாய் கொடுத்து வாங்கியிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவை சேவிக்கிறோம் என்று சொன்னால் பயத்தினால் அல்ல, அவர் இரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். இன்றைக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து வேதத்தில் நிறைய வசனங்களை வாசிக்கிறோம், நிறைய வார்த்தைகளை வாசிக்கிறோம். மாசற்ற குற்றமில்லாத இரத்தம். இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரம்தான் குற்றமில்லாத இரத்தம், மாசற்ற குற்றமில்லாத இரத்தம். 1 பேதுரு 1:19 அப்படி வாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, எபிரேயர் 12:24 வாசிக்கிறோம், ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற இரத்தம். இயேசுவின் இரத்தம் பேசுமா, நன்மையானவர்களே பேசும். இயேசுவின் இரத்தம் மாத்திரம் இல்லை, மனுஷனின் இரத்தமும் பேசும். எனக்கு எழுதப்பட்டிருக்கிறது, ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கிறோம். ஆபேலின் இரத்தம் என்ன பேசினது? என் சகோதரன் காயின் என்னை கொன்று போட்டான். அந்த ரத்தம் பேசினது. அது மாத்திரம் இல்லை, இரத்த சாட்சியாய் பரிசுத்தவான்களாய் இரத்த சாட்சியாய் கொல்லப்பட்டவர்கள் அவர்கள் ஆண்டவர்கிட்ட பேசினாங்க. அந்த ரத்தம் பேசிச்சான், எதுவரைக்கும் நீ நியாய தீர்ப்பு செய்யாமல் இருப்பீர். ரத்தம் பேசும். ஆனால் இயேசுவின் ரத்தம் நன்மையானவளை பேசும், நன்மையானவளை பேசுகிற ரத்தம். அது மாத்திரம் இல்லை, வல்லமையுள்ள தேவ ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நித்திய ஆவியினாலே தாமை பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த ரத்தம். ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்முடைய மனச்சாட்சியை சுத்திகரிக்கிற ரத்தம் என்றெல்லாம் இயேசுவின் இரத்தத்தை குறித்து வேதத்தில் ஏராள வசனங்களை வாசிக்கிறோம். அருமையான ஆண்டவர் இயேசுவின் இரத்தம், ஒரு சொட்டு இரத்தம் போதும் உலகத்தின் பாவத்தை முழுவதையும் சுத்திகரிப்பதற்கு. ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தை நான் குறித்து தியானிக்கும் பொழுது அவர் தம்முடைய இரத்தத்தை கடைசி சொட்டு வரை சிந்தினார். He shed even the last drop of his blood. அப்படி தெரியும் இரத்த கடைசி சொட்டு வரை சிந்தினார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள்னு கேட்டால், அவரை சிலுவையில் மரித்து போய்விட்டாரா என்று சோதிக்கும்படிக்கு ஒரு போர் சேவகன் ஈட்டினை அவர் விழாவிலே கொத்தின பொழுது இரத்தமும் நீரும் புறப்பட்டு வந்தது. என்ன அர்த்தம்னா, வேற ரத்தம் இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
தம்முடைய கடைசி சொட்டு இரத்த வரை சிந்தினார். எந்த சந்தர்ப்பத்தில் அவர் ரத்தம் சிந்தப்பட்டது என்று நான் பார்க்கும் பொழுது, அவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் பொழுது, லூக்கா 22:42-44 வாசிக்கும் பொழுது, அவர் வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுந்ததாம். இரத்த நாளங்கள்லாம் வெடித்து இரத்தம் வேர்வை துவாரங்கள் வழியாக கெத்செமனே தோட்டத்திலே சிந்தப்பட ஆரம்பித்த அவருடைய ரத்தம். அது மாத்திரம் அவரை கைது செய்த பிறகு அவர் தாடி மயிரை பிடித்து பிச்சாங்களாம். ஏசாயா 56 வாசிக்கிறோம், அருமையானே, என் தாடையை நான் மயிர் பிடுங்கிறவர்களுக்கு கொடுத்தேன். அந்த தாடை வழியாக இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. சங்கீதம் 129:2 நான் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசுவை வாரினால் அடித்தார்கள். மற்ற 29:27-26 வாசிக்கும் பொழுது அவரை வாரினால் அடித்தார்கள். 39 முறை அடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த நாட்களில் வழக்கத்தின்படி ஒரு உழப்பட்ட நிலத்தை போல ஆண்டவர் இயேசுவின் சரீரம் அருமையான உழப்பட்டது. அந்த இடம் முழுவதும் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அது மாத்திரம் இல்லை, அவருடைய தலையில் முன்முடி வைத்த பொழுது, மார்க் 15:15-20 வாசிக்கும் பொழுது, அந்த தலையில் முள்முடி வைத்து கோலினால் அடித்த பொழுது அவர் தலையிலிருந்து ரத்தம் கசிந்து அவருடைய முகத்தில் வடிந்து, அருமையானவர்களே, அவரை பார்க்கும் பொழுதும் விரும்பத்தக்க ரூபம் இல்லை. அவருடைய தலையிலிருந்து ரத்தம் வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 23:33 அவர் கைகளிலும் கால்களிலும் ஆணியில் கடாவினார்கள். 2 காலை ஒன்றாக வைத்து அவர் ஆணி அடித்தார்கள். 2 கைகளையும் விரித்து வைத்து இந்த இடத்துல அந்த மணிக்கட்டுக்கு கீழே அருமையானவர்களே அவரை ஆணியால் காரணத்தை உடம்பை தாங்கத்தக்கதாக ஆணிகளினால் அடித்தார்கள். அந்த ஆணி அடிக்கப்பட்ட இடங்களிலிருந்தும் இரத்தம் வெள்ளமாய் பாய்ந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இப்படியாக சிந்தப்பட ஆரம்பித்த ரத்தம் கடைசி சொட்டு வர இயேசு எனக்காக உங்களுக்காக ஆண்டவர் சிந்தினார். இந்த இரத்தத்தினால எனக்கு உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்றால், இந்த வேத வசன சத்தியம் ஒரு வார்த்தை கூட ஒளிந்து போகாது. ஆண்டவர் இரத்தத்தை குறித்து இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஏராளமான காரியங்களை சொல்லாவிட்டாலும் இன்றைக்கு ஒரு 7 ஆசீர்வாதங்களை நான் சொல்ல போகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால இது எந்த மனுஷனுக்கும் சொந்தம். எந்த மனுஷனும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தின் மூலமாய், ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினால இன்றைக்கு முதலாவது நமக்கு கிடைக்கிற காரியம் பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பாகிய மீட்பு. கொலோசையர் 1:14 வாசிக்கிறோம், இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகியிருக்கிறது. இன்னும் 1 பேதுரு 1:18-19 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தினால நமக்கு கிடைக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 1:18-19 உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாக நீங்கள் அனுசரித்த வீணான நடத்தையிலிருந்து அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. மீட்கப்பட்டோம். இயேசுவின் இரத்தத்தினால தான் பாவ மன்னிப்பாகிய மீட்பு. இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ரிடம்ஷன். மீட்கப்பட்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வீட்டில் உட்கார்ந்து கொண்டு வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளையா, அவர் இரத்தத்தினால மீட்கப்பட போகிறோம் அல்ல, நானும் நீங்களும் மீட்கப்பட்டிருக்கிறோம். பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். அது மாத்திர
அவருடைய இரத்தத்தினாலே. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 9:14 நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஸ்தோத்திரம். தேச கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டாகிற இன்னொரு ஆசீர்வாதம் மனச்சாட்சியின் சுத்திகரிப்பு. மனச்சாட்சியிலே சுத்திகரிக்கப்படுகிறோம். இந்த மனச்சாட்சியை சுத்திகரிக்க இந்த உலகத்தில் எந்த டிட்டர்ஜென்ட்டும் கிடையாது. மனச்சாட்சியை சுத்திகரிக்கவே முடியாது. ஆனால் ஒரே ஒரு வழி, என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க தேவப்பிள்ளையே, ஏதோ தவறு செய்து வாழ்க்கையில் குற்றம் செய்து அது அடிக்கடி உங்கள் மனச்சாட்சியை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதா, இன்றைக்கு நீங்கள் விடுதலை பெறலாம். இயேசுவின் இரத்தத்தை விசுவாசித்தால் உங்கள் மனச்சாட்சி சுத்திகரிக்கப்படும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் மனச்சாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இயேசுவின் இரத்தத்தினால நமக்கு சுத்திகரிப்பு கிடைக்கிறது. மனச்சாட்சியில் சுத்திகரிப்பு. அது மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய தைரியம் கிடைக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவதற்கு, தேவனுடைய சமூகத்தில் பிரவேசிப்பதற்கு. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வரை வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 10:19 முதல் 22. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினால். பழைய ஏற்பாட்டு நாட்களில் அருமையானே வருஷத்துக்கு ஒரு முறை தான் பிரதான ஆசாரியன் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பான். அவன் பயத்தோடு தான் போக வேணும். அவன் பாவத்தோடு போனால் அவன் அங்கே பிரேதமாய் மாறிவிடுவான். அங்கே வேறு யாரும் போக முடியாது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அவனுடைய அங்கியில் மணிகள் கட்டப்பட்டிருக்கும். அந்த மணிகள் சத்தம் நின்று போயிட்டால் அங்கே போய் செத்து போயிட்டான்னு அர்த்தம். அவன் காலில் கயிறு கட்டப்பட்டிருக்கும். அந்த கயிறை இழுத்து தான் அந்த பிரேதத்தை எடுப்பார்கள். அவ்வளவு பயங்கரம். தேவ சமூகம். மோசே ஜனங்கள் பேசும்பொழுது, ஐயா மோசே ஆண்டவர் பேச வேண்டாம் என்று பயந்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு புதிதும் ஜீவனுள்ள மார்க்கத்தை தம்முடைய இரத்தத்தினால உண்டாக்கினபடினாலே நாம் தைரியமாய் அப்பா பிதாவே என்று தேவனுடைய சமூகத்துக்கு போகிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம். இன்றைக்கி நாம் நடுக்கத்தோடு அல்ல, தைரியத்தோடு. அதுக்கு ஒரே ஒரு காரியம், அவருடைய இரத்தம். நாலாவதாக, இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பாருங்கள், அந்த இயேசுவின் இரத்தத்தில் ஒரு பெரிய பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன் இருக்குது, தெய்வீக பாதுகாப்பு இருக்கிறது. அது மந்திரம் போல சொல்லுவதனால் அல்ல. தயவுசெய்து விசுவாசிகள் எல்லாரும் கவனமாக கவனிங்க. இந்த இரத்தத்தை விசுவாசித்து, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் 2000 வருஷத்துக்கு முன்பு எனக்காகவும் சர்வலோகத்தின் பாவங்களுக்காகவும் சிந்தப்பட்டது சரித்திரம், சத்தியம். அதை விசுவாசித்து நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது நீங்கள் அந்த இரத்தத்தை உரிமை பாராட்டி போவீர்கள். எந்த கொரோனா கிருமிகளும், எந்த ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்டும், எந்த திருட்டு ஆவிகளும் உங்களை தொட முடியாது. என் 50 ஆண்டுகள் என் ஒளி அனுபவத்தில் இதை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். இதை நான் ருசி பார்த்து கொண்டிருக்கிறேன். சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்தாலும் கர்த்தர் பாதுகாத்தார். அதனால தான்
ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற வேன் கார் எல்லாவற்றிலும் ஃப்ரண்ட்டில் விக்ட்ரி இந்த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று எழுதியிருக்கோம். எங்கள் விசுவாசிகளும் அநேகர் அதை எழுதியிருக்கிறாங்க, விக்டரி இந்த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். எழுதுனால மாத்திரம் அல்ல, நீங்களும் நானும் அதை விசுவாசிக்க வேண்டும், அதை அறிக்கை செய்யணும். என் வாழ்க்கையில் சில சம்பவங்களை மறக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று விசுவாசித்து நான் அருமையானவர்களே 1997 மே மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாங்கள் தூத்துக்குடியிலிருந்து குடும்ப ஆசீர்வாத முகாம் ஓசனா முடிச்சுட்டு வரும் பொழுது கோயில்பட்டி சந்துரு அவருடைய சகோதரர் டாக்டர் பிரபாகரன் அவர் வீட்டில் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு 12 மணி இரவு புறப்பட்டு மதுரைக்கு வந்து கொண்டிருந்தோம். இந்த ஜாதி கலவரம் நடந்து கொண்டிருந்த நாட்கள். தூத்துக்குடி மதுரை ரோடெலாம் பிளாக் ஆனது. இந்த ரோடு மாதம் திறந்திருக்கு, போகலாம் என்று போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு சொன்னதுனால நாங்கள் வந்தோம். ஆனால் எந்த செக் போஸ்ட்லேயும் போலீஸ் கிடையாது. அந்த கோயில் ஒரு 12:05 இருக்கும். ஒரு 5 நிமிஷம் புறப்பட்டு 5 நிமிஷத்தில் எங்கள் வேனில் ரோட்டில் இருந்து வந்த ஒரு 3 பேர் வெடிகுண்டை வீசினாங்க. எங்களுக்கு வெடிகுண்டுன்னு தெரியாது. அப்படி வலது பக்கத்துலேருந்து வந்து வெடிகுண்டை வீசினாங்க. அந்த டிரைவர் பெஞ்சமின், எங்கள் டிரைவர் ஓட்டினார், அவர் பக்கத்தில் நான் உட்காந்துருந்தேன். சேக் அங்கே போய் உட்கார போனோம். நான் சொன்னேன், நான் ஜெபம் பண்ணிட்டே வரேன், நீ பின்னால் போய் உட்காருன்னு சொல்லிட்டேன். உட்காந்து நான் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ண ஆரம்பித்து ஜெபம் பண்ணி கொண்டு தான் வரோம். அவன் வெடிகுண்டு வீசினது சரியாக அருமையான நான் உட்கார்ந்துருந்ததுக்கு முன்னால் விண்ஸ்க்ரீன் அந்த கண்ணாடிக்கு கீழே ஒரு 1/2 இன்ச் கீழே வாழியில் பட்டு அப்படியே மேலே போய் எங்கள் நாங்கள் வந்த வேன் முன்னால் போய் பின்னால் போய் வெடிச்சிருச்சு. அது வெடிகுண்டுன்னு தெரியாது. என் பிள்ளைகளை சொன்னாங்க, மத்தாப்பு மாதிரி வெடிச்சதாப்பான்னு. நாங்கள் ஏதோ திருடர்கள் என்று சொல்லி பயந்து டிரைவரை நிப்பாட்டாதாங்க பிரதர்ன்னு சொல்லி செக் போஸ்ட்டில் நிப்பாட்டுங்கன்னா செக் போஸ்ட்டில் போலீஸே இல்லை. கடைசியில் சாத்தூர் தாண்டி அந்த இது கோயில் பக்கத்தில் வெளிச்சமாக இருக்கும். பார்த்தா அந்த கண்ணாடி முழுவதும் நொறுங்கி எங்கள் எல்லாரும் மேலேயும் அந்த கண்ணாடி துகள்கள் இருந்தது. ஆனால் ஒருவருக்கும் ஒரு சேதமாகவில்லை. அல்லேலூயா. இங்கே நாங்கள் மதுரை வந்து இங்கே சர்ச்சுக்கு கேம்பஸில் வந்த பிறகு தான் அந்த வேனில் அந்த டென்ட் அந்த வெடிகுண்டு பட்டுறது இன்றைக்கி இருக்குது. பெயிண்ட் அடித்து மாற்ற பிறகு மாறலை. அது அந்த இயேசுவின் ரத்தம் எங்களை பாதுகாக்காவிட்டால் இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருக்க மாட்டோம். அது நேரம் என் செஸ்ட்டுக்கு நேரம் வந்திருக்கு. அது பெரிய ஆச்சரியம் என்னென்னா, எக்ஸாக்டாக அந்த கண்ணாடிக்கு கீழே பாடியில் பட்டதுனால அது தெரிச்சு மேலே போயிடுச்சு. இது ஆண்டவர் செய்து தான், நம்முடைய முயற்சி அல்ல. நாங்கள் ஜெபம் பண்ணி புறப்படும் பொழுது நாங்கள் ஜெபம் பண்ணிக்க வேண்டிய வந்தோம். அதனால் நீங்கள் எங்கே போனாலும் இந்த இயேசுவின் ரத்தத்தை விசுவாசித்து அறிக்கை செய்யுங்கள். இப்படி செய்யுங்க. ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்துக்குள்ளே என் ஆவி ஆத்மா சரீரத்தை மறைத்து கொள்ளும், என் முழுமையும் மறைத்து கொள்ளும், சாத்தானுடைய எல்லா தாக்குதலுக்கும் எல்லா வியாதி கிருமிகளுக்கும் மறைத்து கொள்ளும் அப்படின்னு உண்மையாக ஜெபம் பண்ணிட்டு போனாங்கன்னா எந்த கொரோனா கிருமியும் உங்களை தொட முடியாது. மாஸ்க் போடுங்க, அரசாங்க சட்டத்துக்கு கீழ்ப்படிங்க. ஆனால் மாஸ்க் போடுறவங்களோ போடலையோ, மாஸ்க் போட்டாலும் உங்களை தாக்கக்கூடியும். ஆனால் நீங்கள் இந்த இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே மறைந்து கொண்டால் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. அல்லேலூயா. தைரியமாக இருங்க. அநேகர் பயப்படுறாங்க இந்த கொரோனா வியாதியை குறித்து. அருமையானவர்களே, எங்கே பார்த்தாலும் ஒரே பயம், பீதி. ஆனால் இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஐயோ, சில பரிசுத்தவான்கள்லாம் மரித்து போனார்களே. அறிவான மரணம் வந்து ஒரு விசுவாசிக்கு பரிசுத்தவானுக்கு தோல்வி கிடையாது. ஆனால் வியாதி கிருமிகளுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஜான் ஜி லேக் என்ற ஒரு பெரிய பரிசுத்தவான் அப்போஸ்தலன், அவர் அந்த பயங்கரமான வியாதி கிருமிகள் இருந்த இடத்துல அவர் அந்த வியாதி கிருமி உள்ள பிரேதங்களெல்லாம் அடக்கம் பண்ணி அங்கே போய் ஊழியம் செய்தவர். அவரை பார்த்து கேட்டாங்க, இவங்க ஏன் உங்களுக்கு பயம் இல்லையா? அந்த வியாதி கிருமிகளை நான் மறந்துட்டேன், பயங்கரமான
அந்த வியாதி கிருமிகள் வந்தால் கண்டிப்பாக மரணம். இந்த கொரோனா மாதிரி இல்லை, 100% மரணம். ஆனால் அவர் சொன்னார், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை மேற்கொண்டு இந்த வியாதி கிருமிகள் என்னை தொட முடியாது என்று அவர் சொன்னார். என் கையில் அந்த வியாதி கிருமிகளை நீங்கள் போட்டு பாருங்கள், வியாதி கிருமிகள் தான் சாகமே ஒழிய எனக்கு ஒன்றும் வராது. அப்படியே சோதித்து பார்த்தா மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்துக்கும் பொழுது அந்த வியாதி உள்ள அந்த வியாதி கிருமிகள் அவளை சரீரத்தில் போட்டால் அப்படியே எல்லாம் செத்து போகுதான். ஜான் ஜி லேக் அதை அருமையான புஸ்தகத்தில் எல்லாம் சில பரிசுத்தவான்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை எந்த வியாதி கிருமிகளுக்கும் வல்லமைக்கும் மேலானது. அந்த இயேசுவின் இரத்தத்தை ஊடுருவே முடியாது. அதனால் இப்போ கொரோனான்னு வரும், இன்னும் வேறு எதோ கொரோனா இப்போ நானும் வந்தாலும் அருமையானவர்களே, இந்த உலகத்தில் இனி பயங்கரமான கொள்ளை நோய்களும் பயங்கரமான காரியங்கள் வந்தாலும் நீங்களும் நானும் இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே மறைந்து கொள்வோம். இயேசுவின் இரத்தத்தினால உங்களுக்கு எனக்கும் பாதுகாப்பு. அல்லேலூயா. யாத்திராகமத்தில் நாம் வாசிக்கிறோம், இயேசுவின் இரத்தத்தினால 12 அதிகாரத்தில் 13 வசனத்தில் அந்த நிலைக்கால்களில் ரத்தம் பூசப்பட்ட பொழுது சங்காரக்காரன் கடந்து சென்றான். ரத்தம் பூசப்பட்ட எந்த வீட்டுக்குள்ளேயும் மரணம் பிரவேசிக்க முடியவில்லை. எந்தெந்த வீட்டில் ரத்தம் பூசப்படலையோ அந்த வீட்டுக்குள்ளே மரணம் வந்தது. தெய்வ பிள்ளையே, நம்ம உங்கள் வீட்டில் அந்த இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் கிளைம் பண்ணுங்க. அந்த ரத்தத்தை குறித்து ஒரு பல்லவி உண்டு, ஐ ஸ்டே ரைட் அண்டர் த பிளட். அது ஆங்கிலத்தில் தமிழில் இப்போ நான் பாடுறேன். அப்பொழுது இந்த பல்லவியை நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்க. நீ உங்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்பொழுது ஒவ்வொரு தடவையும் இந்த ரத்தத்தை விசுவாசித்து, உண்மையாக விசுவாசித்து அறிக்கை செய்யுங்க. மந்திரமாக நான் சொன்னதை திரும்பவும் சொல்கிறேன், மந்திரமாய் சொல்வதனால அல்ல, எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அதில் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். சாத்தான் என்னை தொட முடியாது, சாத்தான் எனக்கு தீங்கு செய்ய முடியாது என்று சொல்லி அந்த பல்லவி ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஒரு முறை பாடுவோமா? எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்ஷனோட I stay right under the blood. I stay right under the blood. I stay right under the blood, where the devil can do me no harm, where the devil can do me no harm. No harm, no harm, no harm. No harm, no harm, no harm. No harm, no harm, no harm, where the devil can do me no harm, where the devil can do me no harm. அங்கே வீடுகளில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க ஆன்லைனில் பக்கத்தில் உண்மையாக கொஞ்சம் எந்திரிச்சு நின்று இந்த பல்லவி ஆக்ஷனோட பாடுறாங்களா தமிழில்? நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், வல்ல இரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீமை செய்ய முடியாது, சாத்தான் தீமை செய்ய முடியாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, ஏன் தீங்கும் என்னை அணுகாது. எனக்கு பல சந்தர்ப்பங்கள் ஞாபகம் வருகிறது. இயேசு ரத்தத்தினால தான் நான் இன்றைக்கி உயிரோடு நிற்கிறேன். நானும் ஃபாதர் ஃபெர்குமான்ஸும் மதுரையில் உள்ள விசுவாசிகளும் டீமாக 30 பேர் போல் முங்கேர் என்ற இடத்துக்கு பீகாருக்கு போயிருந்தோம். 1997 வருஷம். அதே வருஷம்தான் நடந்த அதே வருஷம்தான். ஆனால் இது அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி. இதெல்லாம் டைரியில் நான் எழுதி வச்சுருக்கிறேன் தேதிகளில். அக்டோபர் 97 இப்போ 23 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் முங்கேர் என்ற இடத்துல இருந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு இடத்துக்கு போனோம். ஒரு வேனில் எப்படி 25 பேர் மேலே ஏறி இருப்போம்.
நெருக்கி இறுக்கி ஃபாதர் மேலெல்லாம் லக்கேஜ் தான். அந்த வேனில் அந்த வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய கீழே சரிவு ஸ்லோப்பு, இங்கே ரோடு. எங்களை ஓவர்டேக் பண்ணி வந்த ஒரு வேன் டிரைவரை பார்த்து கை காமிச்சாங்க. ஏதோ பிரச்சனை இருக்கு போல மாத்திரம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி பார்த்தா ஒரு வீல் அப்படி ஆல்மோஸ்ட் எல்லா நட்டும் கீழே விழுந்துட்டு ஒரு நட்டு மாத்திரம் லாஸ்ட் அந்த மறையில் நிற்கிது, விழப்போகுது. அது ஆடி விழப்போனதவொன்னே அந்த டிரைவர் காமிச்சு நிப்பாட்டினான். எல்லாருக்கும் பயம். காரணம் அந்த பக்கத்தில் பெரிய சரிவு. அந்த வெயிட்டோட அந்த வேனில் அந்த நட்டு போய் அந்த வேன் கவுந்திருக்குன்னு சொன்னால் பல மரணங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் ஆண்டோடைய ரத்தம் எங்களை பாதுகாத்தது. இது மறக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். நீங்கள் தைரியமாக இந்த இயேசுவின் ரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளே மறைந்து கொள்ளலாம். ஆண்டவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கொழும்பில் நுரேலியா என்ற எஸ்டேட்டுக்கு ஊழியத்துக்கு போயிட்டு மறுபடியும் கொழும்புக்கு திரும்பும் பொழுது அந்த டிரைவர் சொன்னார், எங்கள் ராத்திரியில் கொஞ்சம் தூக்கம் வந்துடும்னாரு. வேறு டிரைவர் கிடைக்காதனால அந்த வயசான டிரைவர் தான் கூட்டிகிட்டு போனோம். அங்கேருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது பூரா மலை, அதாவது ஊட்டி மாதிரி, கொடைக்கானல் ஊட்டி மாதிரி அது மலை நுரேலியா. அப்போ எல்லோரும் டயர்டு, நல்லா தூங்கிட்டாங்க. எனக்கு எப்போவுமே கஷ்டம் பிரச்சனை வரப்போன்னா எனக்கு தூக்கம் வராது. அந்த ரயில்வே ட்ரெயினில் தான் அப்படித்தான், எல்லா சூழ்நிலையும் அப்படி தான் தூக்கம் வராது. நான் தூங்காமல் பார்க்க அந்த கார் அப்படியே போய் நின்றுடுச்சு. நான் என்னன்னு பார்த்தா டிரைவர் தூங்கிட்டு இருக்காரு. எப்படி பாருங்கள், அந்த மலையில் கீழே பாதாளம், நல்ல பாதாளத்தில் இறக்காமல் அப்படியே ஓட்டிகிட்டு நிப்பாட்டி தூங்கிட்டார். மற்ற எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, யாருக்கும் தெரியாது. பிறகு நான் அவரை எழுப்பி பிறகு நிப்பாட்டி முகத்தெல்லாம் கழுவ சொல்லி பிறகு ஏதோ ஒரு ஸ்டாப்பில் டீ குடிக்க வச்சு கொழும்பு வந்து சேர்ந்தோம். இப்போ அன்றைக்கெல்லாம் அந்த தூங்க நின்னது ஒரு ஸ்லோப்பில் போயிட்டு இருந்தாருன்னா அவ்வளோதான், எலும்பை தான் பிறக்கணும். இயேசு எங்களை பாதுகாத்து கொண்டார். எல்லாம் கர்த்தருடைய பாதுகாப்பு. அதனால் அந்த இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்ற அந்த வாசகத்தை சொல்கிறோம், பாடலை பாடுறோம், அதை அறிக்கை செய்கிறோம். பெரிய பாதுகாப்பு, இயேசுவின் ரத்தத்தில் பாதுகாப்பு. வேதத்தில் கூட பாருங்கள், அந்த சிவப்பு நூலை யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, யோசுவாவின் கட்டளையின்படி அங்கே சிவப்பு நூலை கட்டி விட்டாள். அந்த வேவு பார்க்க போனவங்களை இறக்கி விட்ட ஜன்னலில் அந்த அவங்க சொன்னாங்க, இந்த சிவப்பு நூலை கட்டி வச்சிரு. அப்போ கர்த்தர் ஒப்பு கொடுக்கும் பொழுது நாங்கள் உன்னை பாதுகாப்போம். இதை கட்டி வைக்கலைன்னா நாங்கள் பொறுப்பு இல்லை. உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் நீ வீட்டில் சேர்த்துக்கோ. அந்த யோசுவா 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் நேற்று செய்தி ஆயத்தம் பண்ணும் பொழுது ஒரு முறை வாசித்தேன். யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் அந்த சோப்பு நூல் என்பது எதை காமிக்குன்னா, ரெட் ஸ்கார்லெட், அது இயேசுவின் ரத்தத்தை குறிக்கிறது. ஆட்டுக்குட்டின் ரத்தம் இயேசுவின் ரத்தத்தை குறிக்கிறது. வீடுகளில் பூசப்பட்டது, மேல் நில சட்டத்திலும் இடது பக்கத்திலும். அந்த இயேசுவின் ரத்தம் அன்றைக்கு அற்புதமாய் ராகாவையும் அவளுடைய குடும்பம் முழுவதையும் பாதுகாத்தது. இதை கேட்கிற எனக்கு அருமையான விசுவாசிய தேவ பிள்ளைகளே, இது வேறு ஆன்லைனில் பார்க்குற வேறு நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த ரத்தத்தினால உங்கள் முழு குடும்பத்துக்கும் பாதுகாப்பு உண்டு. அது எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வெளிப்பாடு. ராகாவை தாங்க விசுவாசிச்சா, ஆனால் ரட்சிக்கப்பட்டது அவங்களுடைய தாய், தகப்பன், சகோதர சகோதரிகள் காப்பாற்றப்பட்டது. இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தை உண்மையாக விசுவாசித்தாங்கன்னா உங்கள் அப்பா, அம்மா, உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவது நிச்சயம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டாலும் படுவீர்கள் இல்லை, ரட்சிக்கப்படுவீர்கள். இது சத்தியம். என் அனுபவத்தில் பார்த்துருக்க எத்தனை குடும்பங்கள் ஒருவர் விசுவாசித்து இல்லை அந்த குடும்பம் முழுவதும் விசுவாசி ஆகிட்டாங்க. இயேசுவின் ரத்தத்தினால பெரிய பாதுகாப்பு, இயேசுவின் ரத்தத்தினால சாத்தான் மேலே ஜெயம். அருமையானவர்களே, மரணம் நேருதாக இருந்தாலும் தங்கள் ஜீவனையை பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும்
சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இயேசுவின் இரத்தத்தினாலே ஒரு ஒப்புரவாகுதல், சமாதானம். கொலோசியருக்கு நிறுவம் 1 அதிகாரம் 20 வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே அவர் சமாதானத்தை உண்டாக்கி அவர் பூலோகத்தில் உள்ளவர்கள் பரலோகத்தில் உள்ளவர்கள் யாவையும் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. இயேசுவின் ரத்தம்தான் நம்மை தேவனோடு ஒப்புரவாக்குறது, ரெக்கன்சிலியேஷன், சமாதானத்தை தருகிறது. அருமையானவர்களே, அந்த இயேசுவின் ரத்தம் இன்றைக்கு எனக்காக உங்களுக்காக பரிந்து பேசுகிறது. அல்லேலூயா. பரிந்து பேசுகிற ரத்தம். இயேசுவின் ரத்தத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதம். அந்த ரத்தம் மாத்திரம் பரிந்து பேசலைன்னா அருமையானவர்களே, நாம் இன்றைக்கி நிர்மூலமாக இருப்போம். அந்த ஒருவன் பாவம் செய்வனானால் அவனுக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறார். இயேசுவின் ரத்தம் பரிந்து பேசுகிற ரத்தம் என்று சொல்லி பார்க்குறோம். இயேசுவின் ரத்தத்தினால உண்டாகிற இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நீங்களும் நானும் என்றென்றைக்கு அனுபவிக்கலாம். இதை குறிப்பிட்ட 2020 மாத்திரம் இல்லை, இன்னும் என்ன கொள்ளை நோய்கள் வரட்டும், என்ன காரியங்கள் வரட்டும், ஆனால் அந்த இரத்தத்தின் அடைக்கலத்துக்குள்ளே பூந்து கொண்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தின் பாதுகாப்புகள் இருக்கிறவர்கள், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் தாமே அருமையானவர்களே உங்கள் இந்த இரத்தத்தின் பாதுகாப்புல மறைத்து கொள்வாராக. இப்போவும் அந்த பல்லவியை இந்த பாட திரும்ப திரும்ப கேட்டு மனப்பாடமாக பாடுங்க. ரத்தமே, இயேசுவின் ரத்தமே. இப்போ நாம் ஆண்டவருடைய பந்தியில் நாம் பிரவேசிக்க போகிறோம். அந்தந்த வீடுகளில் அதில் ஏற்கனவே பாஸ்டர் கிளாடி அனௌன்ஸ் பண்ணது போல் எல்லாம் நீங்கள் அப்பமும் ரசமும் ஆயத்தமாக வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இப்பொழுதும் இந்த பாடலை மீண்டும் ஒரு சரணத்தை பாடி அருமையானவர்களே தொடர்ந்து இந்த கர்த்தருடைய பந்தியை நாம் ஆசரிக்க போகிறோம். நித்திய மீட்பை எனக்கு தர, எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற, நன்மைகள் எனக்காய் பேசுகிற தெளிக்கப்படும் பரிசுத்த ரத்தமே என்ற அந்த சரணத்தை எல்லாரும் என்னோட சேர்ந்து பாடுறீங்களா? வாயை திறந்து பாடுங்க. வீட்டிலே நீங்கள் இருந்தாலும் இந்த ஆன்லைன் சர்வீஸில் நல்ல பாட்டு பாடுங்க. நித்திய மீட்பை எனக்கு தர, எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற, நித்திய மீட்பை எனக்கு தர, எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற, நன்மைகள் எனக்காய் பேசுகிற, நன்மைகள் எனக்காய் பேசுகிற, தெளிக்கப்படும் பரிசுத்த ரத்தமே, தெளிக்கப்படும் பரிசுத்த ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையாக சிந்தப்பட்டதே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையாக சிந்தப்பட்டதே. தூரமாய் புற ஜாதி எனக்கு சொந்தம் என்று உறவை தந்த ரத்தம், ஆண்டுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்க தைரியத்தை தந்த ரத்தம். 2வது சரணத்தை நம்ம பாடுவோமா? Thank you Jesus. தூரமான புற ஜாதி எனக்கு சொந்தம் என்ற உறவை தந்த ரத்தமே, தூரமான புற ஜாதி எனக்கு சொந்தம் என உறவை தந்த ரத்தமே,
ஜீவனுள்ள புது மார்க்கத்தில், ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தில் பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே, பிரவேசிக்க தைரியம் தந்த, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தம், precious blood of Jesus, ரத்தமே, yes Lord, விலையாக சிந்தப்பட்டதே ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தம், ஓ ரமஷாதிரே கமலோரோ சந்தரோ, oh we worship you God, ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. Thank you Jesus. ஆமென். இதை விசுவாசிங்க. ஆண்டவர் இயேசுவின் ரத்தம். சில யோசிக்கிறாங்க, சில இந்துக்கள் 2000 ஆண்டுகளுக்குமாக சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தினாலே இப்ப என்ன பலன் உண்டு, அதனால இப்ப என்ன பிரயோஜனம் உண்டு, அந்த ரத்தம் காஞ்சு போயிருக்குமே. நோ, நீங்க விசுவாசிங்க. இந்த ரத்தம் 2000 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம் ஆனாலும் அது மனச்சாட்சியை சுத்திகரிக்க வல்லமை உள்ள ரத்தம். Yes. இந்த இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் விசுவாசித்து, ஆண்டவரே ரத்தத்தினால் என்னை கழுவுன்னு சொன்னா, அந்த ரத்தம் உங்க எல்லா பாவங்களையும் நீக்கி கழுவி சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை கழுவி சுத்திகரிக்கும் என்று 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம். இப்பொழுதும் இந்த வெளிப்பாட்டோடு இந்த அப்பம் விற்கிறா இந்த ஆராதனைக்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம். இயேசு காட்டுக்கு ஒடுக்கப்பட்டு அன்று ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் பிடிக்கப்படுகிற என்ற சர்வமாக இருக்கிறது என்று சொன்னார். போஜனம் பண்ண பின்பு அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இது பவுல் அப்போஸ்தலன் எழுதும் பொழுது அந்த 2 இடத்துல என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். Do this in remembrance of me. இது சடங்காச்சாரம் அல்ல, இது ஒரு சபையின் உபதேசம் அல்ல, இயேசு கட்டளையாய் சொன்னார். சில சபைகளில் எல்லா வாரமும் கம்யூன் வைப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆசை தான், வசதிக்காக மாதத்துக்கு ஒரு தடவை வச்சுப்போம். ஆனால் ஆதி அப்போஸ்தலர்கள் வாரந்தோறும் வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த லாக்டவுன் பீரியட் நிமித்தம் இன்றைக்கு வீடுகளில் நம்ம கம்யூனியன் சர்வீஸ் ஆரம்பிக்கிறோம். ஏற்கனவே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, தொடர்ந்து ஜெபம் பாடல் பாடும் பொழுது இந்த அப்பத்தையும் வாங்கி ரசத்தையும் வாங்கி நீங்கள் புசிக்கும்படி அன்போடு கேட்கிறோம். ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையாக சிந்தப்பட்டதே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையாக சிந்தப்பட்டதே, பாவிகள் யாவையும் கழுவி என்னை சுத்தமாக்கின ரத்தமே, பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே,
சுத்தமான சாட்சியை எனக்கு தந்து, சுத்தமான சாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த, சொல்லுங்க, இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, ஓ விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையாக சிந்தப்பட்டதே. Thank you, Jesus. அப்படியாக அங்கங்க வீடுகளில் எங்கள் அப்பமும் ரசமும் அந்த குடும்பத்தின் தலைவர் பகிர்ந்து கொடுத்திருப்பார்னு விசுவாசிக்கிறேன். நம்ம எல்லாரும் இந்த அப்பத்தையும் ஒரே அப்பத்தையும் ஒரே பாத்திரத்தில் இந்த ரசத்தையும் பானம் பண்ணவனால நாம் எல்லாரும் ஒரே அப்பமும் ஒரே சரமாக இருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். Thank you, Jesus. உங்கள் தலையில் உங்கள் கையை வைத்து என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள், நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளே மறைந்திருக்கிறேன். என் குடும்பம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளே மறைந்திருக்கிறது. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் மூலமாய், பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் அந்த வீடு ரத்தம் பூசப்பட்ட வீட்டில் உள்ள அனைவரும் காப்பாற்றப்பட்டது போல, வீட்டில் இருக்கிற அனைவரும் காப்பாற்றப்பட்டது போல, அந்த ராகாப் சிவப்பு நூலை கட்டினதினாலே, ராகாப் சிவப்பு நூலை கட்டினதினாலே, அந்த வீட்டுக்குள்ளிருந்து அவர் தாய் தகப்பன் சகோதர சகோதரி யாவரும் காப்பாற்றப்பட்டது போல, வீட்டில் இருக்கிற யாவரும் காப்பாற்றப்பட்டதுனால, என் தாய் தகப்பன், என் தாய் தகப்பன், என் சகோதரன் சகோதரி, என் சகோதரன் சகோதரி, என் குடும்பம், என் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படும், முழுவதும் ரட்சிக்கப்படும், பாதுகாக்கப்படும். காரணம் இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் என் மேல தெளிக்கப்பட்டிருக்கிறது, எங்கள் மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறது. ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம், ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரத்தோடு இந்த ஜெபத்தை எடுக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்பொழுதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் இப்பொழுது எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையை குறித்தும் அதன் நன்மைகளை குறித்தும் கர்த்தர் கேட்க நமக்கு உதவி செய்தார். ஆமென். மறுபடியும் இந்த மெசேஜை நீங்கள் கேளுங்க, அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அறிக்கை செய்யுங்க, விசுவாசிங்க. எதற்கும் நம்ம பயப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மேலே அடையாளமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். தொடர்ந்து உங்களுக்கு எந்த ஜெப குறிப்பு இருந்தாலும், உங்களுக்கு எந்த சாட்சிகள் இருந்தாலும் கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சு வைங்க. உங்கள் சாட்சிகளை கேட்க, உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த வாரம் ஒரு வெற்றியின் வாரமாக உங்களுக்கு இருக்கட்டும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் சந்திக்கும் வரை கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையாக பெற்ற ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே.